குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்கு தான் இந்த வீடியோ. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர எக்ஸாம்ஸை தொடர்ந்து நம்ம ஊர்லேருந்து இப்போது நம்ம வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டிங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்மளை காண்டாக்ட் பண்ணுறவங்க பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி டைமில் காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிரமமான சுச்சுவேஷனு. நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இப்போ வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட மெட்டீரியல்லாம் ஷேர் பண்ணுறோம். ஸோ தயவுசெய்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதாவது நர்சிங் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, இல்லை நர்சிங் படிக்கிறப்பல பிளான் இருந்ததுனாவே நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரம் தி ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்காக பிளான் இருந்தது அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ போகிறாப்புல பிளான் இருந்தது அப்படின்னா, ப்ரிப்ரேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் கடைசி டைமில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறத தவிர்த்துட்டு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, அதிகபட்சம் போனீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷத்தில் எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஏஜ் வந்து கடைசி டைமில் இருக்குது, வேறு வழியே இல்லை, நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா? கிளியர் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஒன்றும் ஒரீஸ் இல்லை. என்னென்னா நீங்கள் வந்து அந்த ப்ரிப்ரேஷன் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கூட ஹார்ட் ஒர்க்கு இன்னும் ஸ்ட்ராங்காக போடுறாப்புல இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். எல்லாராலையும் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் வந்து மிடில் ஆவரேஜாக இருந்தாலும், ஆவரேஜாக இருந்தாலும், இல்லை நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஸோ ஆவரேஜாக தான் படிப்பீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். மீடியமாக படிப்பீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்தில் கிளியர் பண்ணலாம். நல்லா படிப்பீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்குள்ளேயே கூட கிளியர் பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் போடுற எஃபர்ட்டை பொறுத்தது. எல்லாராலையும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மற்ற எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம் வருது. ஸோ நார்செட் 9, 10, 11, 12 அதுக்கெல்லாம் டேட் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இடையில நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எப்போ டேட் வருங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ போடுறதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோல்டன் பாயிண்ட்ஸை பிடிஎஃபாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு 50லேருந்து ஒரு 70, 100 கொஷின் பேப்பர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம ஒன்று ஒன்றா தான் தேடி எடுத்து நம்ம வந்து பிரிண்ட்டு போட்டு தென் அதை வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணணும். ஸோ நம்ம பிடிஎஃபாக தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கொஷின் பேப்பரை பிடிஎஃபாக போடுறதுக்கான பிளான் பண்ணியாச்சு. அதிகபட்சம் போனீங்கன்னா இன்னொரு 10 to 15 டேஸ். ஸோ இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க, கொஷின் பேப்பர் பிடிஎஃப் வேணும் வித் ஆன்சரோடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ ஆன்சர் இருந்ததுன்னா ஆன்சரோடு நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஆன்சர் இல்லைனாலும் அந்த கொஷின் பேப்பர் அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பரும் உங்களுக்கு வந்து எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லா கொஷின் பேப்பரையும் அதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஆன்சர் இருக்கிறதையும் நான் வந்து அட்டாச் பண்ணிவிடுவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 கொஷின் பேப்பர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி உங்களோட கொஷின் பேப்பரை புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து நம்மளோட கோல்டன் பாயிண்ட்ஸ் பிடிஎஃபையும் ஷேர் பண்ணிடுவேன் ஒன்லி பிளாட்டினம் மெம்பர்ஸ்க்கு வித் கைடன்ஸ். ஸோ எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், அடுத்த ஒரு 6 மந்த்ஸுக்கு அந்த கைடன்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். இடையில ஏதாவது டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். எக்ஸாம் ரிலேட்டடாவோ, அப்ளிகேஷன் ரிலேட்டடாவோ, எலிஜிபிலிட்டி ரிலேட்டடாக, இல்லை மார்க்ஸ் எப்படி வரும், எப்படி அப்ளிகேஷன் போடுறது, இந்த மாதிரி என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்மள்ட்ட வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை ஃபோன் பண்ணியோ நீங்கள் உங்களோட கைடன்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட பிடிஎஃபை புக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண உடனே நான் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன். ஸோ அப்போ நீங்கள் நம்மள்ட்ட மெசேஜ் பண்ணி நீங்கள் அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிடலாம். ஏன்னா தொடர்ந்து நம்மள்ட்ட வந்து கேட்குறீங்க கொஷின் பேப்பர் எனக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம வந்து இனிஷியேட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த மாதத்துக்குள்ளே ரெடி பண்ணிவிடுவேன். வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. ஜிஎம்சிஹெச் இருக்குது, பிஜிஐ சண்டிகர் இருக்குது, தென் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு டெல்லியில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், யூபியில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ரெக்ரூட்மெண்ட் வர இருக்குது. நிமான்ஸ் கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அடுத்தடுத்து நிறைய ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதுனால ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும். பொறுமை ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம், ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.